இன்னைக்குரிய டிவோஷன் 34 மார்க் கிறிஸ்தவர்கள். அப்போஸ்தலர் 26-28. ஒரு எக்ஸாம்ல 100 மார்க்குக்கு 35 மார்க் எடுத்தாதான் அவங்க பாஸ், இல்லைன்னா ஃபெயில். ஆனா சில சமயத்துல சில மாணவர்கள் என்ன ஆகும்னா 34 மார்க் எடுத்துருவாங்க. அவங்களுடைய நிலை ரொம்ப பரிதாபமா இருக்கும். போய் டீச்சர்கிட்ட ஒரே ஒரு மார்க் போடுங்க, நான் எப்படியாவது பாஸ் ஆயிருவேன், எனக்கும் ரேங்க் கிடைச்சிரும்னு கெஞ்சுவாங்க. அந்த டீச்சர் இரக்கம் உள்ளவங்களா இருந்தா ஒரு மார்க் போட்டுருவாங்க. ரொம்ப கராரான டீச்சரா இருந்தா அந்த ஒரு மார்க்க போட மாட்டாங்க. அந்த மாணவன் தன்னுடைய பாஸ் நெருங்கி விட்டான், ஆனா தேர்ச்சியாக முடியாம போயிரும், ரேங்க் கிடைக்காம போயிரும். இது போல பல சந்தர்ப்பங்களை நம்மளும் நம்முடைய வாழ்க்கையில பார்த்திருப்போம். எங்கேயாவது வெளியூர் போலாம் அப்படின்னு சொல்லிட்டு பஸ் ஸ்டாண்ட் போய் நின்னா அப்பதான் பஸ் கரெக்டா நம்ம போக வேண்டிய பஸ் வெளியில போயிட்டு இருக்கோம், ஜஸ்ட் மிஸ் ஆயிருச்சுன்னு சொல்லுவோம். பவுல் அப்போஸ்தலனும் விசாரணைக்காக அகிரிப்பா ராஜாவுக்கு முன்பாக நிறுத்தப்பட்டிருக்காரு. அகிரிப்பா ராஜா பவுல பேச சொன்னப்ப பவுல் தான் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக எப்படி கிறிஸ்தவர்களை துன்புறுத்தினார் பத்தியும், ஆண்டவர் அவரை எப்படி சந்தித்தாரு அப்படிங்கிறத பற்றியும், அதற்கு பிறகு தன்னுடைய வாழ்க்கை எப்படி மாறினது அப்படிங்கிறத பற்றியும் பேசினாரு. அந்த பேச்சு அகிரிப்பாவின் இருதயத்துல ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துச்சு. கடைசியா அகிரிப்பா பவுல பார்த்து சொல்றாரு, நான் கிறிஸ்தவன் ஆகிறதற்கு நீ என்ன கொஞ்சம் குறைய பண்ணுகிறாய்னு சொல்றாரு நம்ம படிச்ச வசனத்துல. அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ சொல்வது எல்லாம் சரிதான், உன்னை போல நானும் ஒரு கிறிஸ்தவனாக மாற ஆசைப்படுறேன், ஆனா முடியாது, ஏதோ ஒன்று அவனை கிறிஸ்தவனாக விடாம தடுக்குதுங்கிறது தான் அதோட அர்த்தம். அகிரிப்பா ஏறக்குறைய ஒரு கிறிஸ்தவன், ஆனா கிறிஸ்தவன் அல்ல. இங்கிலீஷ்ல இது ஆல்மோஸ்ட் அப்படிங்கிற ஒரு வார்த்தை ஒரு ஆபத்தான வார்த்தை. ஏறக்குறைய முடித்து விட்டேன் அப்படின்னா இன்னும் முடிக்கலன்னு அர்த்தம். ஏறக்குறைய தாண்டி விட்டேன்னா இன்னும் தாண்டலன்னு அர்த்தம். இது மாதிரியே பரலோகத்துக்கும் மிக சமீபமாக இருந்தும் பரலோகத்திற்கு செல்ல முடியாம கோட்டை விட்டவர்கள் தான் இந்த 34 மார்க் எடுத்த மாணவனுக்கு ஒப்பானவங்க. நியாய தீர்ப்பு நாள்ல மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டு தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்தவங்க பரலோகத்துக்கு போயிருவாங்க. தேவனை ஏற்றுக்கொள்ளாம துன்மார்க்கமா ஜீவனம் பண்ணி வாழ்க்கை நடத்தியவங்க நரகத்துக்கு போயிருவாங்க. இது இல்லாம ஒரு தேர்டு கிரவுட் ஒண்ணு இருக்கும். அவங்க நம்ம பரலோகத்துக்கு செல்ல எல்லா வகையிலையும் தகுதியா இருக்கோங்கிற நம்பிக்கையோடயே நின்றுட்டு இருப்பாங்க. நியாய தீர்ப்புல அவங்களுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி காத்திருக்கும். அவங்க நரகத்துக்கு அனுப்பப்படுவாங்க. அவங்க வைத்த நம்பிக்கை தவறாகி போகும். அவங்க யார் அப்படிங்கிறத பத்தி நம்ம வர நெக்ஸ்ட் டிவோஷன்ல தியானிப்போம். ஆண்டவரே, விழிப்பாய் இருந்து எங்க ஜீவியத்தை பாதுகாத்து கொள்கிற கிருபைக்காக நம்ம ஆண்டவர்கிட்ட டெய்லி ஜெபிப்போம். ஆமேன்.